லிங்க் குடுக்க மறந்துர்றேன். ம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்க்குள்ளது ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஆ. ம். ஞாபகம் இருக்கான்னு பார்த்தரலாம். அதுக்கு அடுத்து நம்ம போயிடலாம். சரியா? சரி. ஓகே. ஸோ லாஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ம். ம். சரி. இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஆம், அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அவன் மார்க்கெட் போயிருக்கான். ஹிந்தில बस बाजार चल गया चल है. चला गया गया है. है, ம். चला गया है। அவள் चल அழகான ரங்கோலி வரைகின்றாள். अ, उसने सुंदर रंगोली अ, बनाई है. बनाई है। வெரி குட், வெரி குட். சூப்பர். ஸோ அப்போ நம்ம ப்ரெசென்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரெசென்ட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பாஸ்ட் போகலைல. போல. இன்னைக்கு பாஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போ சிம்பிளுக்கு அப்புறமேட்டு கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இதுல எதை வச்சு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? எந்த வார்த்தைகளை வச்சு? பிரசன்ட்னா ரகாகே, ரகிகே அதெல்லாம் வந்து பிரசன்ட்ல வருமா? ம். ஆமா. அதாவது சிம்பிள் பிரசன்ட் நான் கேட்கிறேன். ஆ. சிம்பிள் பிரசன்ட்ல என்னென்ன வரும்னு நான் கேட்கிறேன். சிம்பிள் பிரசன்ட் நம்ம எதை வச்சு சொல்றோம்? சிம்பிள் பாஸ்ட் சாரி பிரசன்ட் கண்டினியூஸ்ன்ட்டு நம்ம எதை வச்சு சொல்றோம்? அண்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்? ஓகே, ஓகே. இதுக்குதான் அந்த லியா அந்த மாதிரி வேர்டிங்ஸ் வரும் நீங்களேமா ம் ம் பெர்ஃபெக்டன்ஸ்க்கு லியா இருக்கு அந்த மாதிரி வருதுன்னு ஆ. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நார்மலா நம்ம வந்து ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்த ஆஹ், ரஹா ரஹ்தே இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நம்ம சிம்பிளா நம்ம பேசுறது சிம்பிளா இல்லையா? பேசுறது. இதே கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப ரஹா ரஹி இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நம்மளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கன்டினியூஸ். ஓகேவா? ம். இதே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல லியா தியா இதெல்லாம் சேர்த்து அந்த லியா தியா எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது அது வந்து என்னது? பெர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். பிரசன்ட் சரியா? அந்த மாதிரி எதுவுமே வராம இருந்துச்சு அது வந்து சிம்பிள் சென்டென்சஸ். சரியா? சரி. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பழசுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? தொடர்ந்து அது எப்பயுமே ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எதுல எடுத்துக்கோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்ல பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? சரி. அப்போ ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. நான் பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ம். ஓகே. சளி நல்லா பிடிச்சிருச்சு. சார். ஆமா. கிளைமேட் ஆமா. சரி. இப்போ present perfect கன்டினியூஸ். continuous. ஓகே. அதாவது தொடர்ந்து முன்னேந்து நடந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இப்படி சூரியன் உதித்தல் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இப்பயும் நடக்கு, இனிமேல் நடக்கும். ஸோ அது வந்து எப்போ நம்மளால கணிக்க முடியாத ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிற விஷயங்களை நம்ம எதில் எடுத்துக்கோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ அப்போ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours 2 மணி நேரமாக நான் படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் 2 மணி நேரமா படிச்சுக்கிட்டேன், இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஐங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? மைனே. ம் மை தோ
2க்கு என்ன சொல்லுவோம்? இப்ப நம்ம இத தமிழ்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா, நான் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்ப நான்கு ஹிந்தில மை போட்டேன். 2 மணி ம். நேரம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும்? 2 2 बजे घंटा. 2 பஜேனா 2 மணி. बजे மணி நேரம் கிடையாது, மணி. 2 பஜேங்கிறது घंटा. டைம நம்ம மென்ஷன் பண்றது. டைமிங்க மென்ஷன் பண்றது கிடையாது. சரியா? ओ அப்போ மை 2 க घंटा घंटे ஓகேவா? घंटा இன் டே. हाँ, 2 घंटे से சேனா இருந்து ஃப்ரம் அந்த இடத்துல அந்த ஃப்ரம் அந்த மீனிங் வருதுல இருந்து அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? சே. से. சரியா? ஆக, இருந்து இந்த மாதிரி வார்த்தைக்குல நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா சே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? से. படு ப இடு. ம், ஒரு நிமிஷம் இந்த இடு நான் எழுதிக்கிறேன். ஏன்னா என்னால எழுத முடியாது. இது கீழே ம். வந்து புள்ளி வரணும். புள்ளி எப்படி ம். வரணும்னு நான் இன்னும் கவனிக்கவே இல்லை. நானும் மறந்துட்டேன். அதை யோசிக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் இருக்கான்ட்டு எப்படின்ட்டு. ஒரே ஒரு நிமிஷம். ம். நான் அது எனக்கு கஷ்டமாவே இருக்கு. ஒவ்வொரு டைமும் சொல்ல அது போட சொல்ல ம். கஷ்டமா இருக்கு. உம், ஒரே ஒரு நிமிஷம் சார், தப்பா நினைச்சுக்க வேணாம். ஆ, ஓகே, ஓகே. நான் அந்த வேர்டு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. ம். ஒன்ஸ் பார்த்துட்டேன்னா ஞாபகம் வந்துடும். அதை பார்க்கவே இல்லைல்ல, அதுதான். ஏதோ சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன் ஃபான்ஸ்க்கு. ம். சார், இது அழகி ஆப் உங்களுக்கு தெரியுமா சார்? எப்படி பண்ணணும் சேஞ்ச் பண்றது? அதுல மேப் எ ஒண்ணு இருக்கும் இல்லையா? என்ன ஆப் மேம்? சாஃப்ட்வேர் வந்து அழகி. இல்ல, நான் யூஸ் பண்ணதில்ல. ஓ, ஏன்னா அதுதான் கொஞ்சம் அலஸ். கரெக்டா இருக்கு. அழகிங்கிறது தான் நான் யூஸ் பண்றேன் டைப்பிங்க்கு. ம். அதுக்கு மேப் மாதிரி கொடுப்பாங்க, இதுல காணோம். ரொம்ப நாள் கழிச்சு ஓபன் பண்ணனால தெரியலையே என்னன்னு தெரியல. ம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா நான் அதை வந்து இது பண்ணிட்டு வந்துடுறேன். தெரியல. நானும் செக் பண்றேன் சிஸ்டர். லைக் ஆம். ஏன்னா இந்த ஆப் வந்து நான் ஸ்கூல்ல எல்லா கிளர்க்குங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இப்ப ம். எனக்கே மறந்துட்டு. சரி, பரவாயில்ல. அம்மா இங்க பாத்துக்கோங்கம்மா. இங்க வந்து கீழே வந்து படு. புள்ளி இந்த இடுக்கு கீழே புள்ளி வரணும். சரியா? சரி ஓகே எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குதே. சரி, பரவாயில்ல. रहा है, र हा
ஹூ. மை வந்திருக்கனால ஹூ. சரியா? மை ம். பढ़ रहा हूँ. சரியா? அப்போ மை 2 घंटे से घंटे से पढ़ पढ़ रहा ஹூன். ஹூ. रहा हूँ. ஓகே. ஓகேவா? मैं 2 घंटे से पढ़ रहा हूँ அப்படின்னா நான் 2 மணி நேரமா படித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகும். அதே போல ம். நெக்ஸ்ட் she has been. அப்ப இந்த இடத்துல say, இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட் என்னது? say. சே. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட் வந்து say. சே. இந்த say வந்துச்சுன்னா அது என்னது? present இன் perfect continuous. கன்டினியூஸ். சரியா? அப்ப she has been cooking since morning. மார்னிங்ல இருந்து அவங்க சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. மார்னிங்ல இருந்து ம். சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லி ம். சொல்லணும். அப்போ அப்ப அதுக்கு ஹிந்தில அவள் இல்லையா? அவளுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? வா. वह வாஸ். வஹ. வஹ. வாஸ். வ. வஹ. ஹ. காலையில இருந்து. காலைக்கு ஹிந்தில சுப். வெரி குட். சுபா. சுபஹ. सुप्रभात சு சுபா. சுபஹ. சுபஹ சே. அது வந்து நம்ம எப்படி சொல்லணும்? அந்த ஹ வந்து சைலண்டா நம்ம சொல்லணும். வர்க்கும் சைலண்டா சொல்லணும். சுபஹ ம். அப்படிக்கும் சைலண்டா சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் லெட்டர்லயே தேர்ட் லெட்டர் லாஸ்டா வரும்பொழுது செகண்ட் லெட்டர் அது வந்து எப்படியாகும் ஹாஃப் லெட்டரா நம்ம படிப்போம். அதனால அது வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியாயிடும். வ சுபா. சுப சுப சே. ஆ. அந்த ஹ மட்டும் ஹ வந்து கொஞ்சம் சைலண்டா. சுபஹ சே சுபா சே. खाना கானா. நா बना ரஹி. கானா. बना பனா. रही ரஹி ஹூ. है. ஆ ஹூ ஹே. வரக்கூடாது. ஆ மைன் மட்டும் வந்தான்னா ஹூ ஹூ வரணும். வரணும். மற்றதுக்கு பதிலா ஹே. எல்லாத்துக்கும் ம். ஹே. ஹே ஹேன் இப்படி வரணும். ஓகேவா? ம். அப்போ வ சுபஹ சே. அப்ப இந்த இடத்துல எது இம்பார்ட்டன்ட்? சே இல்லையா? சுபஹ சே ஹே. खाना பனா. ரஹி. बना ஹே. रही பனா. ஹே. है. சரியா? அடுத்து we have been waiting to the for the waiting for the bus. நாங்க எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் நாங்கள்க்கு ஹம்னா. ஹிந்தில ஹம். வெரி ஹம்னா. குட். ஹம். ஹம் बस बस வருமாம்ல. ஆமா பஸ்ஸுக்கு ஹம் சப். நாங்கள் எல்லோரும் இல்லையா? அந்த இடத்துல ஹம் சப். சப்ங்கிறது எல்லோரும். சரியா? ஹம் சப். ஹம் சப்னா நாங்கள் மட்டும்தான் இங்க வருது இல்லையா? நாங்கள் எல்லாரும் வி ஆல் ஆர் அப்படின்னு வந்திருந்தா சப் வந்திருக்கலாம் இல்லையா? இப்போ ம். சப் தேவைப்படாது. ஹம் பஸ் இல்லையா? நாங்க பஸ்ஸுக்காக அப்ப பஸ் ப இஸ் கா इंतजार बस का इंतजार. இன்தஜார்னா வெயிட் பண்றது. இன்தஜார் அப்படின்னா வெயிட் பண்றது. இ ம். இன் த ஜா எர் இன்தஜார் கர் ரஹே ஹே. சரி. இப்போ இந்த இடத்துல சே வரல. ம். இந்த இடத்துல சே வரல. அப்ப இந்த இடத்துல என்ன முக்கியமா இருக்குன்னா இந்த இடத்துல கா ம். ரஹே கே. இந்த இடத்துல வந்து என்னன்னா
हम बस का इंतजार कर रहे हैं. நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா எப்ப இருந்துன்னு சொல்லல. இந்த இடத்துல எப்ப இருந்துங்கிற அந்த வார்த்தை வரல. அதனால என்னது இந்த இடத்துல நமக்கு சரி. காங்கிறது நமக்கு இங்க தேவைப்படுது. அப்ப எப்ப ம். இருந்து அந்த இருந்துங்கிற வார்த்தை வரும் பொழுது நம்ம கண்டிப்பா என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? சே சே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இப்ப எதுவுமே இல்ல. ஆனா வந்து நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெயிட் அப்படிங்கிறதே என்ன ஆயிட்டு உங்களுக்கு? அந்த சேவ உள்ளடக்கி இருக்கு. சரியா? இருக்கு. அப்ப ம். இன்தஜார். இன்தஜார் அப்படிங்கன்னா வெயிட்டிங். ம். ஓகேவா? சரி. ம். இப்போ ஹம் பஸ் கா इंतजार कर रहे हैं. ओके. ம். அடுத்தது கா இந்தஜார் கா இந்தஜார்னா வெயிட்டிங்ன்னு அர்த்தமா கா சிஸ்டர்? வேற பஸ்கா இல்ல இந்த பஸ்காங்கிறது சேர்ந்து சேர்ந்து பஸ்ஸுக்காக. சேர்ந்து. ஓகே. இந்தஜார்ன்றது வெயிட்டிங். வெயிட்டிங். இன்தஜார் மட்டும்தான் வெயிட்டிங். கர் அப்படின்னா செய்யறது. சரி. வெயிட் வெயிட் செய்து கொண்டே இருக்கிறோம். ரைட். ஓகே. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஃபோர்த் ஒன். He has been working all day. ம். அவ நாள் முழுசு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் நாள் முழுக்க வேலை செய்கிறான் இல்லையா? ம். வேலை செய்து கொண்டே இருக்கிறான். ஓகே. அப்ப அவனுக்கு ஹிந்தில நம்ம என்ன சொல்லுவோம்? வஹ். வஹ. வஹ். ஓகேவா? வஹ். வஹ. நாள் முழுவதும். அப்ப பூரே தீன். நாள் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில பூரே தீன். ஓகேவா? पूरे दिन. दिन. பூ ரே दीन. दिन. पूरे दिन से काम कर रहा कर रहा है. ஓகே. ஓகேவா? அப்ப அவன் என்ன பண்றான்? பூரே தீன். முழு நாளுமே வேலை செய்து கொண்டே இருக்கிறான். ம். பூரே தீன் காம் கர் ரஹா ஹை அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. பூரே தீன் சே காம் கர் ரஹா ஹை. எப்பயுமே அவன் வந்து நாள் முழுசு வேலை பண்ணிட்டே தான் இருக்கான். இப்ப வெறும் பூரே தீன் காம் கர் ரஹா ஹை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க. ம். இப்ப இந்த இடத்துல எல்லா நாட்களிலும் ஆல் டே, இந்த இடத்துல ஆல் டே வந்திருக்கறனால இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? சே. சேங்கிற வேர்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. சரியா? ம். ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. இல்ல ஓ அப்ப இத ஹிந்தில எப்படி சொல்லுவோம்? वह पूरे 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 கரெக்டா இல்ல வருமா? பூரே கரெக்டா? ம். வார்த்தை எனக்கு என்னமோ தப்பா வர மாதிரி இருக்கு இல்லையா? வேற வழி குறை இல்ல. குறை மாதிரி ஓம் போட முடியாது. ஓ போடலாம் நல்லது. ஆ குறை ஓ கூட பரவாயில்ல மேம். पूरे दीन दीन से काम कर रहा है. ஓகேவா? ம். ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்ப இது வரைக்கும் ஓகே. அடுத்த ஃபிஃப்த் வந்து அவர்கள் 4 மணி முதல் விளையாடுகிறார்கள். அவர்கள் they have been okay been playing since 4 pm. 4 மணில இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப அவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும்? वे. வெரி குட். வே
வே கேள் ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆகுது. வே சார் 4 மணிலேருந்து, அவர்கள் 4 மணியிலிருந்து இல்லையா? அப்ப 4க்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? சார் இல்லையா? சா சா- சார். ஓகே. சார் 4 மணியிலிருந்து, 4 மணி நேரமாக இல்லை, அப்ப 4 மணியிலிருந்து இந்த இடத்துல டைமை வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்ப பஜே. பஜே. வெரி குட். 4 बजे से बजे, बजे से खेल ரஹே ரஹே ஹூம். यस खेल ரஹே रहे हैं, खेल रहे हैं. ஓகேவா? ம். அவர்கள் 4 மணியில் இருந்து விளையாடுதல், கேள்னா விளையாடுதல், ரஹேஹே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 4 மணியிலிருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அப்போ வே 4 बजे से खेल रहे हैं. ஹெயின் வருமா மேம்? புள்ளி வருமா? ஹேன் ஹேன் ஆமா சாரி. ஓகேவா? ஓகே. அடுத்தது யூ ஹாவ் பீன் டாக்கிங் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கீங்க, பேசுகிறாய் அப்படி சொல்லி சொல்றோம். நீங்க ரொம்ப நேரமா பேசுறீங்க அப்படி சொல்லி சொல்றோம் இல்லையா? அப்ப நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில தும். தும் ம். ரொம்ப, ரொம்பக்கு ஹிந்தில என்ன? நீண்ட, ரொம்ப, அதுக்கு பஹுத். பகுத் பஹு இத் பஹுத். தேர் பஹுத். தேர் தேர்னா நேரம், தேர்னா நேரம், அதிக நேரத்தை நம்ம என்ன சொல்றோம்? மணி நேரம் தேர் அப்படிங்கிறதுக்கு பஹுத் கண்டேசே அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக ரொம்ப நேரமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன? தேர். தே देर से बात बात कर कर रहे हैं. ஓகேவா? நீங்க ரொம்ப ம். நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்போ तुम बहुत देर से बात कर रहे हैं. ஓகேவா? ம். ஈஸியா இருக்க இந்த வேர்ட்ஸ்லாம்? ம். இருக்குல்லே இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா. ரொம்ப பழக்கமான மாதிரி இருக்கு இல்லையா? ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கட்டுரையை எழுதுகிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணல, முன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப கட்டுரைங்கிறது உடனே எழுதி முடிக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டோரிங்கிறது உடனே எழுதி முடிக்கிறது கிடையாது. ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது உடனே எழுதி முடிக்கிறது கிடையாது இல்லையா? ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த ம். இடத்துல அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி எழுதலாம்? ஐ ஹாவ் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் this article
I haven't writing this article. Okay. அப்போ ஐக்கு நான் இந்த கட்டுரையை எழுதி கொண்டிருக்கிறேன். அப்ப நான்கு ஹிந்தில मैं மை மை. இந்த அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில ம், चलो இருங்க ஒரு நிமிஷம், சேஞ்ச் ஆகல. ஒரு நிமிஷம் சொல்லுங்கடா. குட் மார்னிங்டா. சொல்லுங்கடா. கண்டிப்பாடா, கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். நான் கிளாஸ் முடிச்சு ஷேர் பண்ணவா? ம். இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல. ம். ஓகேடா. ஆம். அம்மா நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? என்னப்பா? நம்மளோட இது சர்டிபிகேட், பாப்பாக்குள்ள சர்டிபிகேட் கொடுக்குற ஃபங்க்ஷன். ஆமா ஆமாப்பா இல்ல இருக்கு அதான் அவ உடம்பு சரியில்லாம இருக்கா அதான் என்ன பண்ணான்னு பையன் முழிச்சிட்டு இருக்கா நேத்திக்கு கூட அவன் சென்னைக்கு தான் வந்தான் ஓ, ஓகே ஓகே சென்ட் ஓகே. ஆஃப் தங்கச்சியை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்தா ஓ, அவளுக்கு தான் கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு பாப்பா இன்னைக்கு இப்ப நாளைக்கு ஈவினிங் தானே மேம் நாளைக்கு ஈவினிங் 5:30க்கு. அதான் 5:30 டீச்சர்ஸ் கால் பண்றாங்க. அவங்க நான் இங்க நான் தூத்துக்குடியில இருக்கேன் நான் இருந்தா கூட நானும் சாருமா அவளை கூட்டு வந்துருவோம் ஆமால. நான் சரி, சொல்றேன் பரவாயில்ல. நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிறா சரி சரி, முடிஞ்சா வர சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல வாங்கிக்கலாம். சரியா? சரி ஓகே ஓகே. தேங்க்யூ ஓகே, ஸோ ஐ ஹாவ் பின் ரைட்டிங் திஸ் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான்கு ஹிந்தியில் மை. இந்த யஹ் ய இந்த ஏ நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏ கியா ஹே, யஹ் கியா ஹே, ஞாபகம் வந்திருக்கா? அப்ப அந்த எஸ் இந்த அப்படிங்கிறதுக்கு யஹ். ஓகேவா? ய ஆர்டிகிள்னே போட்டுடலாமா மேம் ஆர்டிக்கலுக்கு கட்டுரைக்கு லேக். லேக்கா ஆமா, லேக். லேக்கன், லேக் அப்படியே சொல்லுவாங்க. லேக். லிக். லிக்னா எழுதுதல். இருக்கிறது. லேக். ம், லிக். இருக்கும். ர ஹா ஹு. ஓகேவா? மை ய லேக் லிக் ரஹா ஹூ. லேக்னா கட்டுரை, அல்லது மை ஏ ஆர்டிக்கல் லிக் ரஹா ஹூ அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. சரியா? ஆகும். ம். மை ய லேக் ஏ, லிக் ரஹா ஹூ. ஓகேவா? மை ஏ இல்ல இல்ல லேக். மை ஏ லேக் லேக் லிக். மை ஏ லேக் லிக் ரஹா ரகா ஹூ. ஹூ. எஸ், எழுதி கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? லிக் ரஹா ஹூனா எழுதி கொண்டு இருக்கிறேன். ம், அடுத்தது he has been drawing since noon. நான் மதியத்திலிருந்து இந்த டிராயிங்கை வந்து வரைந்து கொண்டு இருக்கிறேன். அவள் மதியத்திலிருந்து டிராயிங் வரைந்து கொண்டு இருக்கிறாள். அவள் இல்லையா? அவளுக்கு ஹிந்தியில நம்ம என்ன சொல்லுவோம்? வா வஹ். சித்திரவா மேம் டிராயிங் சித்திர தானே ஆமா, சொல்லுவீங்கல்ல கரெக்ட். வ தோ பஹசை, மதியத்திலிருந்து. தோ தோ பஹய दो पहर, दोपहर से चित्र बना रही है. ஓகேவா?
அவள் மதியத்திலிருந்து வரைந்து கொண்டு இருக்கிறாள். ம். வ दो पह से चित्र बना रही है. ஓகேவா? யா, ஓகே. ம். அடுத்தது பார்த்தோம்னா he has been reading for an hour. ஒரு மணி நேரமாக அவன் படித்துக் கொண்டே இருக்கிறான். He has been reading for an hour. ஒரு மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப ம். ஹீக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? அவனுக்கு वह வ पढ़ना पढ़ ம். से ले ஒரு மணி நேரமாக. एक दो. घंटे या வெரி एक குட். एक एक घंटा. एक घंटे से घंटे से. ग इन टे. சரியா? टे ம். टे से पढ़. பட். இந்த இடத்துல அந்த புள்ளி வச்சுக்கோங்கம்மா. சரி பட் पढ़. கீழே புள்ளி வச்சுக்கோங்க. பட் रहा रहा है. ओके मैम. ம். वो 1 घंटे से पढ़ रहा है. அப்போ वो 1 घंटे से पढ़ रहा है. ஓகேவா? அடுத்தது 10th one. we have இது ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஏற்கனவே 2-3 சென்டென்ஸ் இதுல பார்த்தனால. சாப்பிடுங்க. நேத்து மதியத்துக்குள்ளது. cleaning since morning. we have cleaning since morning. காலையில இருந்து நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் காலையில இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன வரணும்? हम. ஹம். காலையில இருந்து. காலையில இருந்துக்கு இப்பதான் பார்த்தோம். सुबह. सुबह. வெரி குட். सुबह. सुबह से. सुबह से. இல்லையா? கிளீனுக்கு சாஃப். சஃபாயி साफ. சாஃப் எல்லாமே சொல்லலாம். ச ஃபா सफा ई सफाई कर रहे हैं. कर रहे हैं. के. रही. ओके बा. है नो. हम सुबह से सफाई सफाई कर रहे हैं. ओके बा. ஸோ இப்போ இந்த 10 சென்டென்சஸும் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க. இந்த 10 போதும் சரியா? இதே தான் மாறி மாறி உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தைகள் இந்த பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல என்ன வரும்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை சரியா? ஓகே. ஓகே.
5 மினிட்ஸ் பாருங்க. நான் உடனே உங்களுக்கு கேட்கிறேன். சரியா? நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் 2 பேருக்குமே. ஆ. ஓகே. முடிஞ்சுதா? ரெடியா ரெடியா இருக்கீங்களா? ட்ரை ஆ. பண்றீங்களா? ட்ரை ஓகே. பண்ணுவோம். சரி. அவர்கள் மாலை 8 மணி முதல் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். वे 8 बजे 8 घंटा से टीवी देख रहे हूँ रहे हैं ना। வெரி குட், வெரி குட். ஆனா ஒரே ஒரு கரெக்ஷன். டைமை மென்ஷன் பண்ணும் பொழுது கன்ஸே வரக்கூடாது. बजे சொல்றீங்க. ஆமா. தீபாவளி முடிஞ்சு பட்டாசு வெடிக்கிறாங்க. அதான் என்ன சர்ப்ரைஸா இருக்கேன்னு பார்த்தேன். நான் அதான் பார்த்தேன் காதுல வெடிக்கிறேன். இந்த சைடுல அத கீழ தான் வெடிக்கிறாங்க போல. சரி. ம். அப்ப அவர்கள்
8 बजे से टीवी देख रहे हैं। ஓகே. हम्म, பஜே. वे 8 बजे से टीवी देख रहे हैं. நாங்கள் காலை முதல் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சார் நீங்க சொல்லுங்க. நாங்கள் காலை 8 மணி முதல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். हम सुबह सुबह का सुबह ஓகே. எத்தனை மணில இருந்து சொன்னீங்க 8 மணி சிஸ்டர்? முதல் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். हम 8 बजे हम 8 बजे हाँ सर हम सुबह सुबह से सॉरी हम सुबह हम हम कर रहा है இல்ல हम தப்பு. கரெக்டா. நாங்கள் हम 8 மணி சுபுக முதல் 8 बजे हम 8 बजे முதல் அந்த இது இன்க்ளூடிங் வார்த்தை என்ன? से 8 பஜே. 8 बजे से 8 बजे से 8 வேலை बजे பார்த்து கொண்டு இருக்கிறோம். 8 बजे से अ, हम हम காம். काम काम का, काम काम अ, का ये काम ह- हम काम हम हम हर कर. हर रगा रगी रगी है वेरी गुड. ரஹே. काम मुख- का ரெண்டு காமே சேம் தான். काम कर रहे हैं. கா தான் நார்மல் கா. கிருத்திகா नॉर्मल சொல்றோம்ல அந்த கா வருது இல்லையா அந்த கா தான். हम कर रगे रगे है வெரி குட். काम कर रहे हैं. சரியா? हम कर रगे है हम சூப்பர். कर रगे ஓகே. ஸோ இன்னும் அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? 4 இதுலயும் டிஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு இல்ல வார்த்தைகள் மட்டும் ரீடிங் பண்ணி பண்ணி பாருங்க. நான் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரியா? அப்ப நீங்க சரி. ப்ரொனன்சியேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக. சரியா? ம். ஓகே. ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் पास्ट பாஸ்ட். ஓ சாரி பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். எஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம முடிந்த ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். அப்போ முடிந்ததை பேசுறதுக்கு நமக்கு என்ன வார்த்தை இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வேர்போட தா அப்படிங்கிற வார்த்தை வேணும். வெர்போட சரியா? என்னமா? தா 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 தா. தி தே ம். இந்த வார்த்தை சேரும். சரியா? அப்போ ம். ஐ ஐ வென்ட் டு ஸ்கூல். ஐ வென்ட் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படி சொல்லும்போது அப்போ ஹிந்தில என்ன சொல்லுவோம் நம்ம? மே मैं नहीं स्कूल जाते. மே जाते हैं ஸ்கூல் கயா. இந்த இடத்துல வந்து எப்படி கோ ம். வென்ட் கான் இந்த வார்த்தை வருது இல்லையா? அதே அது மாதிரி மாதிரி. ஹிந்திலையும் அந்த வார்த்தை சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த வென்ட் அந்த அதே வார்த்தைக்கு இங்கேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. கயா ம். என்னம்மா? இதுல என்னடா சொல்லுங்க? இது வேணாம். இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் ரெடி ஆயிட்டா. ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் இங்க ரொம்ப மழையா இருக்கு அதனால ஸ்கூல் லீவுன்ட்டு. அப்படியா? ஆமா. சரி. கிளம்பி ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு கரெக்டா வண்டி எடுக்க போறாங்க. 8:33க்கு மெசேஜ் ஸ்கூல் லீவு டியூ டு ஹெவி ரெயின். ஆனா இங்க மழையே காணோம். லீவ் ஆமா. விட்டாலே வராது. இல்ல அங்க மழையில நனைஞ்சு நிறைய தண்ணி நிறைஞ்சிருக்கும் போல இருக்கு. உள்ள போக முடியாது. ஆமா அதனால. எங்களுக்குலாம் நேத்து நைட்லாம் சிவியரா இருந்தது. ம் இன்னைக்கு நைட்டு தான் ரொம்ப அதிகமா மழை இருந்தது. அதனால தான் தண்ணி நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்க போக வேண்டாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல். ஸ்கூல் கயா. க யா. மே ஸ்கூல் கயா. நான் ஸ்கூல் போனேன். ம். மே ஸ்கூல் में அந்த ஹைல வராது இல்ல மேம்? இதுல ஹை வராது. இதுல வராது. பிரசன்ட்ல தான் வரும். சரி. Okay. நான் மே ஸ்கூல் கயா. ஸ்கூல் கயா.
मैं ஆ स्कूल गया. சரியா? இந்த இடத்துல ஆ சத்தத்துல முடியுது. சரியா? या. ஆ, இ, ஏ இந்த சத்தத்துல முடியும். முடியாது. ஆ, இ, ஏ அப்படிங்கிற சத்தத்துல முடியும். हम्म. ம். ஓகேவா? ம். हम्म. ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. She sang beautifully. அவள் அழகாக பாடினாள். அவள் ஹிந்தில வ वाह. வெரி குட். இந்த இடத்துல ஹிந்தில பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்லும்போது உஸ்னே उसने. தப்பு நே. கிடையாது. அவள் சொன்னா தப்பு கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து அவளும் சொல்லலாம், உஸ்னேன்னு சொல்லலாம். उसने. அவள் பாடியது அழகாக இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அவள்னு சொல்லலாம், அல்லது அவள் உஸ்னே. அழகாக பாட உஸ்னேவும் சொல்லலாம். தப்பு கிடையாது. சரியா? ரெண்டுமே हम्म. சொல்லலாம். நான் ரெண்டுமே இங்க எழுதுறேன். இருங்க ஒரு நிமிஷம். हम्म. வர்ஸ் எல்லாம் உஸ்னே. சரியா? ரெண்டுமே हम्म. சொல்லலாம். மேக்ஸிமம் பாஸ்ட் டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது உஸ்னே யூஸ் பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? ஓகே. उसने. ஆ சுந்தர் கா- காயா காயி. சரியா? गाई. காயி. சுந்தர் அந்த கீழ வரும்ல மேம்? இல்ல சுந்தர். இந்த இடத்துக்கு வராது சுந்தருக்கு. அப்படியா? ஆமா. சுந்தர் கானா காயி. கானா கிடையாது. இந்த இடத்துல பாட்டு பாடினான்னு வரல இல்லையா? She ம். sang beautifully. So உஸ்னே சுந்தர் காயி. அவள் அழகாக பாடினாள். उसने सुंदर गाई. காயி. एक सुंदर गाई. ஓகேவா? அடுத்தது हम्म. தேர்ட். நாங்கள் we played chess. நாங்கள் செஸ் விளையாடினோம். நாங்கள் செஸ் விளையாடினோம். நாங்கள் ஹம் हम हम ம் हम ஹம் செஸ் हम चेस சதுரம். खेल சதுரங்க खेल அப்படி எழுதலாமா? கே- ஆ கேலா. खेल சதுரங் சதுரங் ர- இங்- ர- சதுரஞ்ச் शतरंज கேலே खेले. கேலே. இந்த இடத்துல கேலா காயா இதெல்லாமே வரலாம். ஆனா வந்து நாம நார்மலா யூஸ் பண்ணது கேலே சொல்லுங்க. சரியா? நாங்கள் விளையாடினோம். சரியா? हम्म. அப்போ ஹம் சதுரங் ராஜ் கேலே. शतरंज. ஓகேவா? அடுத்தது அவன் புத்தகம் படித்தான். हम्म. he read the book. அப்போ இந்த இடத்துல அவன் अवन वह அப்ப சொல்லாமா உஸ்னே சொல்லாமா? उसने வெரி குட். உஸ்னே उसने உஸ்னே पुस्तक और किताब வெரி குட். கிதாப் उसने ஆ किताब अम, पढ़ வெரி குட். पढ़ी पढ़ படி पढ़ी படா படி எது வேணா சொல்லலாம். पढ़ा. ப என்னாச்சு மேம்? திடீர்னு போய் அதான் பார்த்தேன். வெளியில வெளியில வந்துருச்சு மேம். ம் படா வரணும் இல்லையா? हम्म.
படா. படம். He read the book. அவன் புத்தகம் படித்தான். ம். இந்த டாக்கு கீழே புள்ளி வரணும், படாக்கு கீழே புள்ளி வரணும். சரியா? அந்த தாங்கிறத இங்க எப்படி ஹிந்தில அது எங்கேயும் வராதோ? என்னங்கம்மா? ஹி ரீட் புக்குங்கிற மாரி தான் இருக்கு. அது உஸ்னே கிதாப் ஆர்டிக்கல் தானேங்கம்மா, தா வர தாக்கு நம்ம எழுதணும் அவசியம் இல்ல. தேவைப்படாது. அது ஆர்டிக்கல் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சரி. அப்போ உஸ்னே கிதாப் படா. படம். ஓகே. அடுத்து ஃபிஃப்த் ஒன். தே ஸ்போக் தமிழ். அவர்கள் தமிழ் படித்தார்கள், பேசினார்கள் இல்லையா? அவர்கள் தமிழ் பேசினார்கள். அப்போ வே மேம் வே இல்ல, இந்த இடத்துல வே வராது. உன்ஹோனே, வேக்கு பதில் இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்? உன்ஹோனே. ஓ இன் ஹோ இன் நே. உன்ஹோனே, அவர்கள் எல்லாரும் இல்லையா? அவர்கள் தமிழ் बोलती है ये मैम. போல்தே ஹே. போல்தே தான் बोलते வரணும், போல்தே ஹேலாம் வரக்கூடாது இதுல. சரியா? தமிழ் தமிழ் बोलते, बोले, बोलते இல்ல बोले, बोले. बोले. ले. उन्होंने तमिल उन्होंने बोले. तमिल बोले. ओकेवा? उन्होंने तमिल. उन हो ने तमिल बोले. ஓகேவா? நீங்கள் அழகாக எழுதினீர்கள், சுத்தமாக எழுதினீர்கள். You wrote neatly. You அப்படிங்கிறப்ப तुमने, तुमने, तु इम ने, तुमने साफ लिकोवा. साफ लिकोवा. लिके, लिके. लिका 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 लिका. लिकी, ரெண்டுல எது வேணும்? லிக்கா லிக்கி, ரெண்டுல அது வந்து பெண்ணா ஆனான்னு பார்த்துட்டு நம்ம பேசணும். லிக்கி. ஓகேவா? லிக்கா லிக்கி. சரியா? तुमने साफ लिखा लिखी. ओके. அடுத்தது 7th. The sun rose early. सूरज. Very good. सूरज रोज தெரியலையா மேடம்? இருங்க நிமிஷம். जल्दी गा. उगावा. उगा. उगा.
सूरज ஹிந்தியில जलती எழுதியிருங்க. இந்த ஒரே ஒரு ஹிந்தி. நிமிஷம். அது சேஞ்ச் ஆ. ஆகல. அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்னு இதுல எழுதிட்டேன் சரி, ஃபர்ஸ்ட்டு. சரி. ஓகே. सूरज जलती सुबह युवा युवा ஜல்தி உகா. ம். சூரஜ் ஜல்தி உகா. ஓகேவா? ம். ம். அடுத்தது birds flew in the sky. பேர்ட்ஸ்க்கு பக்ஷி. पक्षी पक्षी आकाश में मतलब ம். பக்ஷி ஆகாஷ் में उड़े उड़े उड़े. डे பக்ஷி ஆகாஷ்மே உடே. சரி பா வந்து ஃபுல்லா வரணும். பாதியா வந்திருக்கு. பா இக் पक्षी आकाश में उड़े. पक्षी आकाश में उड़े. ஓகேவா? ஓகே 9th ஒன். ஐ drank water. நான் தண்ணீர் குடித்தேன். ஒரு நிமிஷம் மேம். ஆ நான் माइन மை माइन माइन पानी மைனே मैंने மைனே பானி சரி, சரி. पिया. ரைட். मैंने पानी पिया. या I drank water. She cooked dinner. அப்போ ஷீக்கு என்ன வரும்? उसने உஸ்னே. नाश्ता வெரி குட். உஸ் ने नाश्ता உஸ் बना நாஸ்தா. बन बना के बना டின்னருங்கிறது வந்து ராத்திரிக்குரியது இல்லையா? ஆ, அதான் நான் ஆமா. யோசிச்சேன். நாஷ்டா காலையில இல்ல? இல்ல? ம். नाश्ता रास्ता कालेज ம். खाना बनाई. बनाई बनाई बनाई. ओके. हम्म उसने ये रात का खाना रात का खाना बनाई खाना खाना
வ ந இ. ஆமா. ஓகேவா? ம். ம். சரி. இப்ப இத 5 மினிட்ஸ் பார்க்குறீங்களா? ஆ. சரி. நான் அதுக்குள்ள உங்களுக்கு சென்ட் பண்ணிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வந்துறேன். ம். ரெடியா இருக்கீங்களா? ஆ. ஆ. ஓகே. சூப்பர். ஓகே. நாங்கள் தமிழ் பேசினோம். நாங்கள் தமிழ் பேசினோம்.
நாங்கள். हमने उसने या நாங்கள் ஹம். हमने வருமா மேம்? எஸ். हमने तमिल हमने बोले. தமிழ் बोले बोलिए. बोली. போலே. बोले. வெரி குட். बोले அவன் அழகாக வரைந்தான். அவன் அழகாக வரைந்தான். उसने அவன். அவன். சுந்தர் வரையறதுக்கு சித்திரம் இல்ல ம், चित्रा. चित्रा बना. சித்திர பனா கையா மேம் பனோவா சித்ரா பனாயி. பனாயா. பன- बनाया. பனாயா சுந்தர் बनाया. சித்ரா பனாயா. सुंदर चित्रा बनाया. உஸ்னே சுந்தர் சித்ரா பனாயா. வெரி குட், சூப்பர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும்? ஈஸியா இருந்தது. ஈஸியா இருந்துச்சு. ம். கொஞ்சம் சரி. கொஞ்சம் இப்போ உங்களால வந்து அந்த வேர்ட்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? எஸ். ஆமாங்க முன்னாடிக்கு போய் பண்ண முடியும். சரி, அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இது போவோம். இன்னைக்கு நான் கண்டிப்பா வீடியோ வந்து அமுச்சு விட்டுறேன். 3 வீடியோ ஐ திங்க் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, இன்னையோட சேர்த்து. ஆ. அந்த ஆ. 3 வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. இங்க என்ன இந்த ரெக்கார்டிங் இதே சொல்றீங்களா மேம்? ரெக்கார்டிங் இத ஆமா ஆமா. ஆ. நீங்க முதல்ல ஒரு வீடியோ போட்டீங்கல்ல மேம், நிறைய வேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் அதே மாதிரி இப்போ போட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண முடியும்னு பாக்குறேன். அந்த முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒண்ணு போட்டீங்க யூடியூப் தெரியுமா? வீடியோ என்னோட இது பர்சனலா அந்த பப்ளிக்ல லிங்க் அனுப்புறீங்களா? எனக்கு அது எங்கேயோ போயிடுச்சு. சரி, நான் இதை அது மறுபடியும் அனுப்பிச்சுடுறேன். அது மாதிரி வீடியோவும் நான் எடுத்து உங்களுக்கு பண்றேன். ஆ சரியா? போட்டீங்கன்னா அது கொஞ்சம் டைம் அப்படியே கிடைக்கல அதோட எங்களால உண்மையாலுமே. பேச முடியுது. அதுக்காக சொல்றேன். உண்மையாலுமே எனக்கு எங்களுக்கு டைம் பேச ஆள் இல்ல மேம். வேற எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால நாங்க அதையே போட்டு போட்டு தான் பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேங்கம்மா. இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், ஆ அடுத்தடுத்து ஓகே. நம்ம பண்ணேன். இப்ப எக்ஸாம் அவளுக்கு அவளுக்கு ஹர்ஷிதாக்கு என்ன இருக்குன்னீங்க? ஹர்ஷிதாக்கு லெவல் 6 அவளுக்கு க்குள்ளதோ? லெவல்குள்ள சர்டிபிகேட் வந்திருக்கு. இருங்க செக் பண்றேன். ஆ பாப்பா வந்திருக்காங்க. சரி. உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார் அங்க பிரான்ச்சஸ்ல? இங்க வந்து லிசன் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஹிந்தி பேசுறாங்க. பட் ம். ஓ நம்ம பண்றப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு. ஆனா புரியுது. ஓ என்ன புரியுது. ஆகுதுன்னா, அவங்க பேசுறப்போ திரும்ப வந்து ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கு. அவங்க இதுதான் பேசுறாங்கன்னு நம்மளால நீங்க ஈஸியா பிராக்டிகலா அதை அதான் யூஸ் நம்மளால பண்றீங்க. பிராக்டிகலா இது பண்ண யூஸ் முடியாது. பண்றீங்கல்ல. அதனால நல்லா இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. அப்படியே லிசன் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வேர்ட்ஸ வந்து ஆ. அப்படியே ஏன்னா ஃபுல்லா ஒரு டைம் போக போக வந்துரும் சார். வந்துரும். வந்துரும். அதான். அவங்ககிட்டயும் அப்பப்போ ஒரு சில 2, 3 வேர்ட்ஸ் ஹிந்தில இது பண்றது. பேசுறீங்க. அவங்களும் நான் பேசுறேன்ட்டு ஹிந்தில இது பண்ணுவாங்க. கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பரவாயில்ல. இருங்க, நான் உங்களுக்கு உடனே அமுச்சு விட்டுறேன். நான் மறந்துடுவேன். ஆ அமுச்சு சரி. விட்டுட்டேன் அப்படின்னா ஓகேவா இருக்கும். ஆ அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டது அதுதான். ஆ, நல்லா இருந்தது. ஆனா நான் இப்பதான் உட்காந்து பார்க்க புரியுது. முதல்ல பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அது. அதுதான் நான் உங்களுக்கு 2 பேருக்குமே அமுச்சு விட்டுருக்கேன். நீங்க வேணுங்கிறப்ப அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப நார்மலா இருக்கும். அதுல கிராமர்ஸ் எதுவுமே இருக்காது. சிம்பிளா ஆமா. என்ன வேர்டிங்ஸ் என்ன நிறைய ஆமா எடுத்துருந்தீங்க. கலர்ஸ் அந்த மாதிரி. ஆமா ஆமா. சரி, இது 2யும் பாருங்க. கொஞ்சம் புரியும், நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வேர்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் அதுக்கு முன்னாடி 2, 3 கிளாஸ்க்குள்ளதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். சரியா? ஓகே, ஓகே, ஓகே. Thank you. ஓகே. ம். ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் எப்ப மேம் அடுத்து? ஆமாமா, அதையும் கன்ஃபார்ம் ஆயாச்சு. சார் நெக்ஸ்ட் எப்போ ஜாயின் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் மண்டே கூட ஓகே. மண்டே மண்டே ஆர் வெட்னஸ்டே. இது மண்டே வெனஸ்டே ஓகே. ம். மண்டே ஃப்ரைடே வச்சுக்கலாமா? ஓகே. 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 இல்ல மண்டே சாட்டர்டே கூட ஓகே. இந்த இந்த கிளாஸ் வந்து அவங்களுக்கு டைம் இல்லைன்னு அவங்களுக்கும் டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு. வீக் டேஸ்ல ஓகே. நைட் டைம் கொடுத்தாச்சு இந்த சாட்டர்டேக்குள்ள பேட்ச். ஓகே, ஓகே. எனக்கு ஓகே மேம். இனிமே டேஸ் ஓகே. இனிமே கொஞ்சம் ஓரளவு என்ன டேஸ்னாலும் ஓகே. ஓகே. சாட்டர்டே உங்களுக்கு ஓகேவாங்க மேம்? எனக்கு ஓகே தான். சரி, அப்ப நம்ம வந்து அப்படி ஏதாவது ஒரு டே நமக்கு மிஸ் ஆகுற மாதிரினா சாட்டர்டேவும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சரி. ம். ஒண்ணும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம். நோ டேட் நம்ம இதுதான் நம்ம வைக்க வேண்டாம். ஆனா சரி. வந்து அதுக்கு முந்தின நாளே நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுறேன். எனக்கு என்னைக்கு இது பண்றீங்களோ நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணிருங்க. மார்னிங்கும் நான் ஆக்சுவலா இது பண்ணிருவேன். எந்திரிச்சிருவேன்.
ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிடுங்க இன்னைக்கு இருக்கா இல்லையான்ட்டு நான் அதுக்கேத்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஏன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே சாரி வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்காது. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து யுஎஸ் இல்லையா? அவங்களுக்கு டைம் படி பார்த்தோம்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே வந்து இருக்காது. ம். ஏன்னா அவங்களுக்கு கன்டினியூஸா வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்ப மண்டே, டியூஸ்டே எனக்கு ஓகேவா இருக்கும். ம். ஓகே. ஓகேவா? நான் பார்க்குறேன் எப்படிங்கிறது. அதில ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னா, இன்னும் அவங்களும் எல்லாரும் ஃபிக்ஸ் ஆகல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சரி. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாரி போயிட்டுருக்காங்க. வெவ்வேறு கிளாஸ் ஓகே. அங்க டிஸ்டர்ப் ஆயிட்டுருக்கு. இந்த டைம் சேஞ்ச் ஆனதுலேருந்து அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. சரி. சரி பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஆ ரைட். சரி தேங்க் யூ. நான் பார்க்குறேன். நைஸ். அதுவரைக்கும் நீங்க பாருங்க. சரியா? தேங்க் யூ. சரி. பாய். ஓகே. பாய். ஓகே. பாய். பை. பாய். பை. ஹாய்டா குட்டிமா. குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சரி புக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? தப்பானதெல்லாம்? மேம் இந்த வாரம் ஃபுல்லா எக்ஸாமா இருந்துச்சு மேம். சரிடா குட்டி. நேத்து தான் முடிஞ்சுச்சு. முடிஞ்சிச்சா? சரிடா கண்ணு. இன்னைக்கு நீங்க வந்து சம் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சா வாங்க. அப்படி இல்ல நாளைக்கு வந்துருங்க. நம்ம என்னங்க புக் ரீகரெக்ட் இது பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸாம் வச்சிடலாம். சரியா? நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்காது. நாளைக்கு ஈவினிங் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இருக்கு. மறக்காம வந்து உங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இல்ல அப்படியே பெண்டிங் ஆயிடும். என்ன சர்டிபிகேட் மேம்? டேய் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா சர்டிஃபிகேட் வாங்கணும்லடா. சரிடா குட்டி. வந்துரு மறக்காம. சரியா? சரி மேம். சரி. சம் ஸ்டார்ட் பண்ணடா குட்டி. ஒவ்வொருத்தருக்குள்ள தான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேம். பண்ணடா. சரி. இதெல்லாம் என்ன கணக்கு பண்ணல? சரி இங்கே நின்று பண்ணு. எனக்கு டவுட் கிளியர் பண்ணு. நீ வாடா கண்ணு. புக் எடுத்து போயிட்டு சொல்லிக்கிட்டே பண்ணு. மேம் கவிச்சரை முடிச்சிட்டாங்க மேம். இன்னும் முடிக்கலடா குட்டி. சூப்பர். ஆன்சர்? 5 டேய் 9டா. என்னடா காயங்க? அழகா இருந்தா மண்டை போய் வச்சுக்கிறது இல்லை சிரிக்காத. அடுத்து. ம் 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 -3. ஓ பண்ணிட்டியா -3? அது -5. -5. -5 தான் பண்ண முடியும். ம்
பண்ணுடா. அவ்வளோதான் முடிச்சிட்ட, நீ முடிக்கலாம். இந்தா. Five plus 10. மேம் சொல்டா கண்ணு. மேம் ஒரு சம் கரெக்டா போட்டிருக்கேன், ஆனா தப்புன்னு போட்டிருக்கீங்க மேம். என்ன சம்டா குட்டி? 64 into 25 மேம். ஒரு நிமிஷம்டா கண்ணு. நீங்க என்ன ஆன்சர் போட்டீங்க? மேம் 1600 போட்டிருக்கேன். 64 into 45. 64 into 25 மேம். 25 1000. 600. அது கரெக்ட். ஓகே மேம். செக் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்ஷன் பண்ண பேஜே மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க போறீங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணு. Plus 10. Minus 10. Plus 7. Minus 10. அடுத்து minus 3. பண்ண முடியாதா? பண்ண முடியுமா? ஆன்சர் இது இருக்கு. அடுத்து அம்மா நீ பண்ணுடா கண்ணு, வந்துடுறேன். ஓகே மேம். உட்காந்து சம் பண்ணு. பொறுமையா பண்ணு, சரியா?
அஷு, அர்ஷிதா குளிக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.